sit. Good boy. இவன் பேர் டீனு. நான் இவனை 5 வருஷமா இவனோட ஏஜ் வந்து இப்போ ஏப்ரல் இப்போ 6 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீனு ஹாய் சொல்லு. ஹாய். இவனை நாங்கள் வந்து டாக்னா சொல்ல மாட்டோம். டீனு இவன் வந்து எனக்கு வந்து 2வது தம்பி. எங்கள் மாமி அடிக்கி 2nd பையன், அதாவது 3வது. டாமி டாமி டாமர் இங்கே சீசியே டாமி சிடா. சரி ஓகே ஓகே ஓகே. இவ பேர் வந்து டாம். இவ வந்து பொண்ணு. இவளுக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இவ வந்து பக்கத்து டாம் டாம் உட்கார் சிடா உட்காரு. வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவ. இவ பக்கத்து வீட்டில் வந்து அவன் மோஸ்ட்டாக அங்கே போகவே மாட்டான். இங்கே என்கிட்ட தான் இருப்பான். எங்கே போயிட்டு வந்த டாம்? எங்கே போயிட்டு வந்த? உட்காரு. எங்கே போயிட்டு வந்த? உட்கார். சிடா சிடா. எங்கே போயிட்டு வந்த? எங்கே போய் ஓகே. இதோ அவளோட பொண்ணு இவ சீசி 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 சிடா. டாமோட பொண்ணு தான் இவ சீசி. சிடா சிடா சீசி சிடா. சிட் சிட் சிட். இவளுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. இவளும் இங்கே தான் மோஸ்ட்டாக இருப்பா. சீசி அவள் சீசின்றது பொண்ணு, இவ வந்து அம்மா. அப்புறம் இவன் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரே டாகு. ஐ மீன் ரோட்ல யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. யாரோ வளர்த்து அவனை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நியூ இயருக்கு முன்னாடி நாள்ல இருந்து. இவன் பேர் வந்து நாங்கள் பேந்தர்னு வச்சுருக்கோம். செம்ம ஷைனிங்காக செம்ம சூப்பராக இருந்தான். அவனுக்கு நாங்கள் வந்து வேக்சினேஷன் எல்லாமே போட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணி அழகாக நாங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து அவனுக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு பவுல், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அவனுக்கு தேவையான திங்ஸ், சிரப்பு எல்லாமே வாங்கி வச்சு, குளிப்பாட்டி எல்லாம் ஷாம்பு தனியாக வாங்கி வச்சு குளிப்பாட்டியெல்லாம் வச்சுருந்தோம். வச்சுருந்து ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி ஏதோ வந்து புதுசாக எங்கேருந்தோ வந்து ஸ்ட்ரே டாக் கேர்ள் ஒன்று வந்திருக்கு போல். அது பின்னாடி போய் சுற்றி சுற்றி எல்லாக்கிட்டையும் சண்டை போட்டு அப்புறம் அவன் எப்படி இருக்கான் இப்போ அங்கங்கே முடி வேற கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே காணாமல் போயிடுச்சு. சண்டை போயிட்டு இப்போதான் நேற்றுக்கு ஈவினிங் 6 மணிக்கு போனவன் காலிலேருந்து காணவே காணும். அப்புறம் பார்த்தா இப்படி வரான். எல்லாத்தையும் போய் சண்டை போட்டு காலெல்லாம் வீங்கி நாங்கள் மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம் அவனுக்கு. சூப்பராக இருந்தான் இவன். நாங்கள் அழகாக வீட்டுக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டு இருந்தா இவன் ஏதோ போயிட்டு சண்டை போட்டு வரான். இது வந்து எங்களோட சாமி ரூம். இவன் வந்து யாருன்னா, இவன் வந்துட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரே டாக் தான். இவன் பேர் வந்துட்டு நாங்கள் வாலுன்னு வச்சுருந்தோம். இவன் ரொம்ப துருத்துறன்னு ரொம்ப நாட்டியாக இருப்பானா. இவனுக்கு ரொம்ப ஒரு குட்டி ஏஜ் தான். அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்து அதுக்கெலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செலவெல்லாம் பண்ணி எவ்வளவோ அவனுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதில் வந்து அவனுக்கு ஏதோ வந்து இந்த ரோட்டில் ஒர்க் பண்ணுற இதெல்லாம் வந்துட்டு அந்த ஏதோ கம்பி போய் குத்தி வயதில் அந்த மாதிரி ஏதோ ஒரு அடிபட்டு அதுக்கெல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியில் குழந்தை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் இறந்துட்டான். அப்புறம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபோட்டோவை நாங்கள் வந்து ஃப்ரேம் போட்டு 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஃப்ரேம் போட்டு அவனுக்கு கும்பிட்டுருக்கோம் சாமி. இது வந்து தெரியுதுங்களா, இது வந்து ஃபெதர். இதுக்குள்ளே இருக்கிறது ஃபெதர். இது நாங்கள் ரெசின் ஆர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இறந்து நாங்கள் சரி ஓகே புதைக்க வேண்டாம் எங்கேயும் குழந்தைய, அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கிராஸில் கொடுத்து எரிக்கிறதுக்கு பைசா கேட்டாங்க. சரி ஓகே பைசா கொடுத்து குழந்தைய பத்திரமா அனுப்பிச்சிடலாம், அழகாக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தானேன்னு சொல்லிட்டு சரி போம். அதுக்கப்புறம் வந்து எரிச்சப்போ அவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் எரிச்சிட்டு இருக்காங்க. எரிச்சிட்டு இருக்கப்போ வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ வந்து நானும் என் தம்பி தான் எனக்கு மருந்து ஊற்றுறது, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போதுலாம் இவனை வச்சு பத்திரமா பார்த்துக்கிறது எல்லாமே நானும் என் தம்பி தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து கரெக்டாக நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு புறா வந்து எங்களுக்கு தலைக்கு மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த ஷட்டருக்கு மேலே அந்த ப்ளூ கிராஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஃபெதர் வந்து விழுந்து பறந்து எங்கேயோ போயிடுச்சு அது. ஆனால் வந்து காற்றுல மறுபடியும் கரெக்டாக வந்து எங்கள் கால்கிட்ட வந்து இந்த ஃபெதர் வந்து கரெக்டாக எங்கள் கால்கிட்ட வந்து அது எப்படி கால்கிட்ட வந்து அந்த ஞாபகார்த்தமாக அவனே எங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டு போன மாதிரி இது எங்களுக்கு. கடைசி அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி என்னையும் என் தம்பியும் பார்த்துட்டு தான் அவன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இறந்துட்டான். அவன் எங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே அவனோட உயிரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தான் அவ்வளோ நேரம்.